பனி கொட்டுற அந்த இடத்துல ஒரு நெருப்பு தேவதை சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவளோட அழகை பார்த்து அந்த பக்கமாக வந்த பனி அசுரன் அப்படியே சுக்கி போய் மனுஷ உருவம் எடுத்து அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணு செம கடுப்பாகி, என் பனி அசுரன் என் நெருப்புன்னு தெரிஞ்சு என் முன்னாடி வரதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இன்னும் ஒரு அடி முன்னாடி வந்தால் உன்னை அப்படியே சுட்டு பூசிக்கிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. ஆனால் அவன் பயப்படாம மேஜிக் பண்ணி ஒரு அழகான பூவை உருவாக்கி அவகிட்ட நீட்டுறான். இவன் உண்மையா நம்மளை காதலிக்கிறானான்னு செக் பண்ண அவன் நெருப்பை விடுறா. நெருப்பு சுட்டாலும் பரவாயில்லன்னு கை எடுக்காம அவன் அப்படியே நிற்கிறான். அவனோட உண்மையான அன்பை பார்த்து அவளும் அந்த பூவை வாங்கிக்கிறா. அந்த நிமிஷமே அந்த பனி அசுரன் அவன் மேல உயிரா காதலிக்க ஆரம்பிச்சுதான். அவளை சந்தோஷப்படுத்த ஒரு பனி பளிங்க கொடுக்குறான். ஆனா அவ கைப்பட்ட உடனே அது கரைஞ்சு போகுது. அப்புறம் அவளை அப்படியே பனிமலை உச்சிக்கு கூட்டின்னு போய் 2 பேரும் சேர்ந்து சூரிய உதயத்தை பாக்குறாங்க. குளிர்ல அவன் நடுங்கிறத பார்த்து அவளுக்கு குளிராம இருக்க அவன் காற்றை தடுத்து நின்றுட்டு இருக்கான். அப்போ அவன் மேலே இருக்கிற சூடுபட்டு அவன் கையும் சுடுது. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இவன் நெருப்பு பொண்ணு, இவ கூட இருந்தா உனக்கு தான் ஆபத்து, ஒழுங்கா கிளம்பி வந்துடுன்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அவன் அதை எதுவும் கேட்காம அவ கூட தான் இருக்கான். அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காரும்போது அவளோட நெருப்பு பட்டு அவன் வலியால துடிக்கிறான். தன்னால அவனுக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு, நீ ரொம்ப நல்லவன், ஆனா நம்ம 2 பேரும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறான். அவன் ஒரு நெருப்பு கதவை திறந்து அவனோட ஊரை விட்டு வெளியேறா. ஆனா தன்னோட காதலை தேடி அந்த பனி அசுரனும் அதே நெருப்பு கதவை தாண்டி வரான். அதனால அவனோட உடம்பே நெருப்பா மாறி அவன் சாகுற நிலைமைக்கு வந்துடுறான். அவன் ஒரு நெருப்பு மனிதனா மாறி அங்க இருக்கிற இளவரசங்கிட்ட உதவி கேட்கறான். அவனோட இந்த தீராத காதலை பார்த்த இளவரசர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றாரு. தன் மந்திர சக்தியை வச்சு அவன் உடம்புல இருக்கிற நெருப்பை அணைச்சு பனிமழையா உருவாக்குறாரு. அவனோட அந்த உண்மையான காதல் கடைசியில வானத்திலிருந்து கொட்டுற பனிமழையா மாறிடுது.